இந்த நாளில் நம்ம சங்கீதம் 19 சேர்ந்து தியானிப்போம். சங்கீதம் 19 தேவனுடைய மகிமையை, அவருடைய சிருஷ்டிப்பான வானம், அவருடைய சிருஷ்டிப்பான சூரியன் மற்றும் நட்சத்திரங்கள் மற்றும் எல்லாவற்றையும் காணும் பொழுது தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகிமையுள்ளவர், எவ்வளவு கிருபையும் இரக்கமும் உள்ளவர் என்பதை நம்ம கற்றுக்கொள்கிறோம். இந்த இந்த ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த தியானத்துக்கு ரொம்ப விஷுவல் தான் தேவை. ஏன்னா காணக்கூடிய விஷயங்கள் எப்படி நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு காட்டுகிறது. நம்ம எப்போதுமே உயரத்தில் இருக்கிறத பார்க்கும்போது மேலானது என்று சொல்கிறோம், கீழே பார்க்கும்போது தாழ்வானது என்று சொல்கிறோம். அதே போல் தேவன் உயரத்தில் இருக்கிறாரு, அவர் வானங்களில் இருக்கிறாரு. அதே நேரத்தில் நம்ம வானங்களை நோக்குகிற பொழுது அவர் உயர்ந்தவர் என்கிற அந்த ஒரு சிந்தையும் நமக்குள்ளே வருகிறது. ஸோ இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரன் ரொம்ப அற்புதமாக அந்த தியானத்தை பண்ணுறாரு. அவரோடு சேர்ந்து நம்ம தியானிப்போம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தையை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சுமில்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமியெங்கும், அவைகளின் வசனங்கள் பூவுலகின் கடைசி வரைக்கும் செல்லுகின்றன. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். நம்ம கீழே பூமியிலிருந்து இந்த வானத்தை அப்படி நோக்கி பார்க்கும் பொழுது அந்த மேக்னிஃபிசியன்ட் வியூ, நம்ம காணக்கூடிய வெவ்வேறு விதமான வானங்களின் தோற்றம். ஒவ்வொரு நாளும் வி see differently the sky. அதுவும் பார்த்திங்கன்னா சீசனுக்கு தகுந்த மாதிரியே மாறுபடுது. பகல் இரவு எந்த நேரத்திலிருந்து பார்க்கும்போது வானத்தினுடைய தோற்றம் வெவ்வேறு விதமாக இருக்குது. அதை பார்க்கும்போது நமக்கு என்ன உணர்வு உண்டாகுது? ஒரு முடிவில்லாத ஒரு வானம் இல்லைங்களா? எண்ட்லெஸ் ஸ்கைஸ். ஒரு இடத்துலேருந்து துவக்கி அதனுடைய எல்லை எங்கே இருக்குன்னே தெரியாது, அந்த அளவுக்கு முடிவில்லாததாக இருக்கிறது. அதே மாதிரி நம்முடைய தேவன், அவர் ஆராய்ந்து அறிய முடியாதவராக பெரியவராக இருக்கிறார். வானத்தை நம்ம நோக்குகிற பொழுது தேவனுடைய கரத்தினால இது சிருஷ்டிக்கப்பட்டது என்பதை பரிசுத்த வேதாகமம் தான் நமக்கு சொல்லுது. இப்போ நம்ம வசனத்தை அறிந்ததுனால நம்ம வானத்தை பார்க்கும்போது நம் தேவன் உண்டாக்குனது என்று காண்கிறோம். தேவனை அறியாதவன் அல்லது டார்வின் தியரின்னு சொல்கிறாங்க இல்லையா, எவல்யூஷன் தியரியை நம்பக்கூடியவங்களாக இருந்தால், ஒரு ஏத்திஸ்டாக இருந்தால் அவங்க என்ன நினைப்பாங்க? இதெல்லாமே ஒரு அதுவாக உண்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ வருடங்களாக ஒன்று ஒன்றா உண்டாகி இப்படி வந்துச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு இதை பார்க்கும்போது பெருசாக ஒன்றுமே அங்கே காணப்படாது. ஆனால் நம்ம இதை காண்கும்போது மகிழ்ச்சி அடைகிறோம். நம் தேவன் உண்டாக்குன ஒவ்வொன்றும் வேதத்தில் இருக்குது. அதைத்தான் நம்ம கண்கள் காணும்படி. அதான் பாருங்களேன், அந்த வசனம் சொல்லுது, வானத்துக்கு அது பேசுகிற வார்த்தை இல்லை, அதுக்கு சத்தமும் இல்லை, ஆனால் அதுவும் அறிவித்து கொண்டு தான் இருக்குது. பூமி முழுவதும் அறிவிக்குது. என்ன? சிருஷ்டிகர்த்தர் இருக்கிறார், அவர் பெரியவர் என்பதை உலகம் முழுவதும் அது ஒரு நற்செய்தியாக, சுவிசேஷமாக டெய்லி அது சொல்லி கொண்டு தான் இருக்குது. அதே மாதிரி பகலுக்கு பகல் வார்த்தையை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறதுங்கிற அந்த ஒரு வசனத்துக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு பகல் அடுத்த பகலுக்கு இந்த செய்தியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது, ஒரு இரவு அடுத்த இரவுக்கு அந்த செய்தியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஒவ்வொரு நாளும் இந்த செய்தி கடந்து போய்கொண்டே இருக்குது. எவ்ரி சிங்கிள் டே நம்ம ஒரு புதிய வானத்தை பார்க்குறோம், ஒரு இரவு வருது, இது ஒரு சுழற்சி இப்படி நடந்து கொண்டே இருக்குது. அதனால் தேவன் சிருஷ்டித்த இந்த மகத்துவமான கிரியை ஒவ்வொரு நாளும் எல்லோருக்கும் அதை அறிவித்து கொண்டே இருக்குது, கர்த்தர் இருக்கிறார் என்பதை. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சூரியனுக்கென்று ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் வானங்களில். அது எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம காணக்கூடிய ஒரு எல்லையிலிருந்து இன்னொரு எல்லை வரைக்கும் சூரியனை பார்க்குறோம், அவ்வளோதான். நம்முடைய வியூ பாயிண்ட் அவ்வளோதான். ஆனால் அது ஸ்டில் எக்ஸிஸ்ட் இன் அ பிளேஸ். அதற்கென்று ஒரு இடத்தை வைத்திருக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். அது என்ன செய்தான்? அது தன் மனவரையிலிருந்து புறப்படுகிற ஒரு மணவாளனை போல இருக்கிறது. பராக்கிரமசாலியை போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் வெம்மைக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. இந்த சூரியனானது நம்ம காணும் பொழுது
அது ஒரு இடத்துல இருந்து உதிக்குது. அதற்கென்று கர்த்தர் ஒரு பாதையை நியமித்திருக்கிறாரு. அந்த பாதையில் ஒரு மணவாளனை போல ஓடுது என்று சொல்லி இங்கே சொல்கிறாங்க. ஏன்னா மணவாளன் என்கிறவர் யார்? ஒரு திருமணமாக போகிற ஒரு மணமகன். அவருக்கு எப்படி இருக்கும்? மிகுந்த மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா அந்த நாள். இந்த மாதிரி மகிழ்ச்சியோடு அது புறப்படுது. அதனுடைய நாளை அது துவக்குது. அடுத்து அதனுடைய மிட்வே என்பதாக உச்சக்கட்ட அந்த வெயில் நேரம் இல்லையா, அந்த நேரத்தில் அது மிகவும் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அதனுடைய அந்த உஷ்ணம், அதனுடைய அந்த வெப்பத்தின் தன்மையை அது எல்லா அந்த சூரிய ஒளி எதன் மேலெல்லாம் படுதோ அவ்வளவும் அதை உணர்கிறது. அதனுடைய வெம்மையை, அதனுடைய அந்த சூட்டை உணராதவர்கள் அல்லது உணராத ஒன்று என்று எதுவுமே இருக்க முடியாது. அதற்கு பிறகு அது தன்னுடைய ஓட்டத்தை முடித்து அந்த நாளுக்கான பயணத்தை அது நிறைவு செய்கிறது அஸ்தமனத்தின் மூலமாக. இப்படியே சூரியனுக்கென்று கர்த்தர் ஒரு பாதையை நியமித்திருக்கிறாரு. அது தனக்கு நியமித்த பாதையில் சந்தோஷத்தோடு ஓடுகிறது. அதே மாதிரி ஒரு பராக்கிரமசாலி போல ஓடுகிறது என்றும் தேவன் சொல்லுகிறார். பராக்கிரமசாலி என்கிறவன் வல்லமை உள்ளவன், ஒரு நோக்கத்தோடு ஓடுகிறவன், விரைவாய் ஓடுகிறவன் என்பதாக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சன்னுக்கும் எந்த தடையும் கிடையாது. அது எங்கே ஸ்டார்ட் பண்ணதோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அது கர்த்தர் நியமித்த எக்ஸாக்ட் பாத்தில் அதே மாதிரி அது கிராஸ் பண்ணி அது போகுது. இப்போ இந்த சூரியனுடைய இந்த ஓட்டம் நமக்கு வாழ்க்கையில் ஒன்றை கற்றுக் கொடுக்குது. 3 உண்மைகளை அது நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஒன்று, பாதை தேவனால் நியமிக்கப்பட்டது. கர்த்தருடைய சிருஷ்டிப்பாகிய அந்த வானத்தின் கோள்களாக இருந்தாலும் சரி, அவர் சிருஷ்டித்த அவரது சாயலாக உண்டாக்கப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சரி, கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதையை நியமித்திருக்கிறார் என்பதை அது நமக்கு பறைசாற்றுகிறது. எபிரேயர் 12:1 இவ்வாறு வாசிக்கிறோம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். இதில் இந்த நமக்குங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பாதையை கர்த்தர் நியமித்திருக்கிறார். உங்கள் ஓட்டத்தை நான் ஓட முடியாது, எனது ஓட்டத்தை நீங்கள் ஓட முடியாது. அப்போது நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதையை நியமித்திருக்கிறார். அந்த பாதைகள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டது. அது அருமையானது. என் வாழ்க்கையில் கர்த்தர் நியமித்திருக்கிற பாதை எனக்கென்று கொடுக்கப்பட்டது. அதிலே நான் மகிழ்ச்சியோடு ஓடுவேன், பொறுமையோடே ஓடுவேன் என்பதாக. அப்போ இது நமக்கு இந்த தேவையற்ற கம்பேரிசன்ஸை நம்ம வாழ்க்கையிலேருந்து எடுத்துருது பாருங்கள். அவங்கள மாதிரி நான் ஒரு வாழ்க்கை வாழலையே, இதை மாதிரி ஒரு விஷயத்தில் என் வாழ்க்கையில் இல்லையே அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடிய அல்லது ரிக்ரெட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்காது. இதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னார். அதே மாதிரி அந்த ஓட்டத்தில் அவர் நமக்கு உதவியும் செய்கிறார் என்பது தான் முக்கியமான காரியம். நம்மை நடந்து போ என்று அவர் சொல்லிவிட்டு அவர் ஓய்வெடுக்கவில்லை, நம்மோடு கூட நடந்து வருகிறார். இது முதலாவது சூரியன் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம். ரெண்டாவது என்ன? தடைகள். சூரியன் வருகிற நாட்களில் அதுக்கு இதே மாதிரி பலவிதமான தடைகள் வரலாம். புயல் அல்லது மேகத்தின் பல காரியங்கள், வானத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் எதுவுமே அதனுடைய ஓட்டத்தை பாதிப்பதில்லை. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா கர்த்தர் நியமித்த பாதையில் நம்ம நடக்கிறோம், ஓடுகிறோம். அப்போது பல சூழ்நிலைகள், பல பிரச்சனைகள் வருது. நம்ம கர்த்தருக்குள்ளே இருப்பதனால நம்முடைய தடைகளையெல்லாம் அவர் கடந்து போக செய்கிறார். மீகா 2:13 வாசிப்பது போல, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். நமக்கு முன்பாக நடந்து போகிற நல்ல தேவன் நமக்கு இருப்பதனாலே தடைகளை கண்டு நாம் அஞ்சுவதில்லை. நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? என் தேவன் எனக்கு முன்பு நடந்து போகிறார், அவர் என் தடைகளை நீக்கி போடுவார். அது எவ்வளவு பெரிய தடையாக இருந்தாலும் சரி, அது மலையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அவர் உடைத்து போடுவார் என்கிற நம்பிக்கையிலே நம்ம கடந்து போகிறோம் என்கிற இந்த 2வது உண்மையை கற்றுக்கொள்கிறோம். இதுவும் நமக்கு தெரிந்து கொள்ளும். அடுத்தது 3வது உண்மை,
மகிழ்ச்சியோடு ஓடு, சுமையாக அல்ல. இப்போ மணவாளனை போல, ஒரு பராக்கிரமசாலியை போல சூரியன் ஓடுகிறது என்கிற அந்த வார்த்தையில் நம்ம இன்னொரு பாடத்தையும் கற்றுக்கொள்கிறோம். நம்ம ஓடுறோம், ஓகே, நமக்கு ஒரு ஓட்டம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அதுவும் சந்தோஷம். ஆனால் என்னால் மகிழ்ச்சியாக ஓட முடியுதா? எல்லா நாளும் என்ன ஒரு மாதிரி ஒரு வெறுமையாக இருக்குதே, அல்லது ரொம்ப ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லையா, வாழ்க்கையில் ஒன்றும் ரொம்ப சந்தோஷமான படுறதுக்குன்னு ஒன்றும் இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? அப்போது தான் கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். என்ன சொல்கிறாரு? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்போது என்னால் முடிந்தது ரொம்ப சொல்பமானது, என் பலத்தில் நான் குறுகினவன், என்னால் எதையும் செய்து வெற்றி பெற முடியும் என்று நிச்சயமாக என்னால் சொல்ல முடியவில்லை. இதனாலே என் மனதிலே சோர்வும் கவலைகளும் வந்து விடுகிறது. கர்த்தர் சொல்கிறாரு, நீ மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்போது உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் உனக்கு தந்தருள்வார். உன்னுடைய வழிகளை எல்லாம் அவருக்கு ஒப்புவித்து, இந்த 2வது வார்த்தை முக்கியம், என் வழிகளை அவரிடத்தில் நான் ஒப்புவிக்காமல் நான் என்ன செய்ய முடியாது? இந்த மகிழ்ச்சியை கொண்டு வர முடியாது. என் வழிகளை நானே தெரிந்து கொள்கிற பொழுது, நானே எனக்கு விருப்பமான செயல்களை செய்து முடித்துவிட்டு அதை அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எண்ணுவது சரியானது கிடையாது. ஏன்னா நமக்கு பிள்ளைகளை வைத்து நம்ம புரிந்து கொள்ளலாம். பேரண்டல் சைல்டு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மகனுக்கோ ஒரு மகளுக்கோ நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான விஷயத்தை நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதில் அவங்களுக்கு ஒரு வெற்றியை நீங்கள் கொண்டு வருவதற்கு உங்களால் இயன்ற மட்டும் நீங்கள் செய்கிறீங்க. இப்போ பிள்ளைகள் இல்லை, எனக்கு தெரிஞ்சது தான் நான் பண்ணுவேன், எனக்கு பிடிச்சது தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எப்படி அவங்களுடைய வெற்றியை நீங்கள் நியமித்தபடி அதை காண முடியும்? இல்லையா? முடியாது. அதுபோல தான் நம்மளும் பல சமயங்களில் பரலோக தகப்பனுடைய அந்த பிளானுக்கு ஒப்பு கொடுக்காம நம்ம வழிகளிலே நம்ம நடந்து கொண்டு எனக்கு வெற்றி கிடைக்கல, எனக்கு சோர்வாக இருக்குன்னு சொன்னால் அதுக்கு நாம் தான் காரணம். ஆனால் அவர் மேலே நம்பிக்கை வைத்து அவரிடத்தில் வழிகளை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க செய்வார். ஆகையினால இந்த 3வது உண்மையையும் நம்ம கற்றுக்கொள்கிறோம். இந்த காரியத்தில் என்ன? மன மகிழ்ச்சியோடு ஓடுவோம், சுமையாக அல்ல. We walk in the pathway God has appointed for us with happiness and joy.